ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அஞ்சலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக்கிட்ட வந்து பிரியா வந்து ரொம்ப வந்து நெருக்கமாக வந்து பேசிகிட்டு இருந்த பார்த்ததும் அதுவும் போக ஸ்லிப்பாகி விழுந்தும் நம்ம கார்த்திக் வந்து நம்ம பிரியா வந்து தாங்கத்தை வந்து பார்த்ததை இந்த அஞ்சலி அவளை வந்து பொறுத்துக்க முடியாத வந்து யாரடி நீ எதுக்காடி என் புருஷன் கூட வந்து ஒட்டி உறவாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கேள்வியெல்லாம் வந்து கேட்டு நம்முடைய பிரியாவோட மனசு வந்து கஷ்டப்படுற மாதிரி வந்து பண்ணுறாங்க. அதுபோக கார்த்தி என்னுடைய புருஷன் அப்படின்ற மாதிரி அஞ்சலி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாவை பார்த்தீங்கன்னா கார்த்தியை பார்க்குறாங்க. ஆனால் நம்முடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட வந்து இப்படி தான் அவள் என்னுடைய ஒய்ஃபு, அவளுக்கு எனக்கு இப்போ செட் ஆகுது, பிரிஞ்சுட்டோம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வந்து சொல்லாதே வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க. என்னடி அவரை வந்து பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியாவை பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க. அடிச்சதில் பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து செவந்துருச்சுருந்தாங்க சொல்ல முடியும். பாவங்க நம்ம பிரியா எந்த ஒரு தப்புமே வந்து செய்யாத இந்த மாதிரி வந்து அடி வாங்கணுன்ட்டு. ஆனால் எல்லா தப்பும் செஞ்ச இந்த அஞ்சலி வந்து தைரியமாக இருக்கிறப்ப எந்த ஒரு தப்பும் செய்யாத நம்முடைய கார்த்திக் வந்து எதுக்காக வந்து சைலண்ட்டாக வந்து அந்த அஞ்சலிக்கு வந்து பணிஞ்சு போகிறாருந்தாங்க தெரியல. நம்முடைய பிரியாவை வந்து அடிச்சதுக்கு அவர் வந்து திரும்ப வந்து அவளுடைய கடவா பல்லு வந்து கலந்துக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து ஆட்டி கொடுத்துருக்குனுங்க. அப்போ தாங்க வந்து சிறப்பாக வேறு லெவலில் வந்து இருக்கும். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய கார்த்தி வந்து என்ன செய்ய போகிறாரு, நம்முடைய பிரியாவை வந்து கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல வந்து போக போகிறாரா, இல்லை நம்முடைய பிரியா வந்து கார்த்தி இத்தனை வந்து என் கூட வந்து பழகிட்டு இருந்துட்டு இப்போ வந்து உன்னுடைய ஒய்ஃப் வந்து சண்டை போடுறா, ஆனால் நீ என்னன்னு வந்து கேட்க மாட்டேற, அதுவும் நீயுமே வந்து என்கிட்ட வந்து உனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட வந்து சொல்லலை, இவ்வளோ நாள் பழகியும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு நம்முடைய பிரியா அந்த இடத்துல வந்து கிளம்பி போக போகிறாங்களா. அதுக்கப்புறம் நம்ம பிரியா போயிட்டாலையும் நம்முடைய அஞ்சலி வந்து சும்மா இருப்பாளா, ஏன் கார்த்தி நான் வந்து உன்னை வந்து லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறேன். ஏண்டி நான் வந்து உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து உண்மைதான், ஆனால் வந்து அந்த லவ் பண்ணதுக்கு காரணமே நீ தானடி, பிளான் பண்ணி என்னை வந்து கல்யாணம் பண்ணி என் சொத்துக்காக வந்து ஆசைப்பட்டு என் குடும்பத்தையே வந்து ஏமாற்றி அசிங்கப்பட வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து விரும்புகிற பொண்ணையே வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி வந்து கார்த்தி நீ எப்போ நீ என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய புருஷன் தான், உன்னை வந்து நான் வேறு யாருக்கு வந்து விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்துடலாண்டி, உனக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து கண்டிப்பாக வரும், நான் வந்து பிரியாவை தான் வந்து கல்யாணம் பண்ணி போகிறேன், உன்னால் முடிஞ்சு தான் வந்து பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாருங்க. இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து தேம்பி அழ போகிறாங்க. அப்படி இல்லைனா போய் பால் டயர் குடிச்சிட்டு சாக வேண்டியதாங்க. அவள்லாம் எதுக்கு உயிரோடு இருக்கான்னு தெரியல, அவளுடைய வாழ்க்கையை வந்து ஒழுங்காக வாழ தெரியாது, மற்றவங்க வாழ்க்கையை வந்து சீரழிச்சிட்டு இருக்காங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்து நம்முடைய கார்த்திக் போயிட்டு நம்முடைய இலக்கியா கிட்ட வந்து இப்படி தான் வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. அதை கேட்ட நம்ம இலக்கியா வந்து பரிதாபப்படுற மாதிரி வந்து மட்டும்தாங்க வந்து சொல்ல போகிறாங்க, பேசுவாங்க. ஆனால் வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து நாம் நினச்சது சிறப்பாக வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு வந்து நம்ம இலக்கியாவும் கௌதம் பயங்கரமாக வந்து சந்தோஷப்படுவாங்க. இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது நம்முடைய கார்த்திகம் பிரியாவும் மட்டும்தாங்க, வேறு யாரும் இல்லை. வரப்போகிற எபிசோடில் இப்படி தாங்க வந்து கொண்டு போகிறாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தான், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.